ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் ஏதோ போதைப்பொருள் வாங்கினார்னு அவர் கூட சண்டை போட்டவர் யாரோ பிரதீப்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேவிங் பார்ட்டி போதைப்பொருள் இது எங்கே? திமுக ஆட்சியில் தான் வந்து சர்வசாதாரணமாக இந்த மெட்ஸு ஹை லெவலில் இருக்கிறவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குவாலிட்டி கிடைக்குது. சாதாரண இந்த தெருவில் சந்தில் இருக்கிறவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஞ்சா பொருள் கிடைக்குது. முன்னாள் பின்னணி பாடகி சுசித்ராவா அவங்க வந்து இந்த தனுஷ் பேர்லலாம் தனுஷ் மற்றும் சில நடிகர்கள் பேர்லலாம் குற்றச்சாட்டு வைத்தார்கள். அதாவது குளிர்பானத்தில் வந்து போதைப் பொருளை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெண்களை வந்து பாலியல் வன்முறை செய்வது என்று குளிர்பானத்தில் உட்கொண்டவர்களுக்கு என்ன நடந்தது என்றே மறுநாள் காலை தெரியாது. எத்தனை பேர் உடல் உறவு கொண்டார்கள் என்றே அவர்களுக்கு வந்து நினைவு இருக்காது. வலி மட்டும்தான் இருக்கும். இப்படிலாம் பேசியிருக்காங்க. இவெல்லாம் வந்து ஒரு பார்ட்டியில் வந்து 40 நடிகைகளை வந்து வரவழைத்து ஒரு பெரிய பார்ட்டி கொண்டாடி ஒவ்வொருத்தருக்கும் 45 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லூயிஸ் வோட்டன் பேக் எல்லாருக்கும் பரிசாக கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நைட் பார்ட்டி 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் அந்த மெல்லிசு கோடுன்னும் போது இந்த சினிமா துறையில் என்னெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கோ அது அரசியலுக்கு வந்துருச்சு. உடனே நீங்கள் வேறு எங்கேயோ கணக்கு போடுறீங்க. சினிமாவிலேருந்து யார் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் கணக்கு போடுறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த வழக்கில் கூட இன்னொரு நடிகர் வந்து மாட்ட போகிறாரு. இன்னொரு நடிகர் மீதும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அந்த நடிகர் அரசியல்வாதியா? 100 கோடி ரூபா அவன் வீட்டில் அவுட் ஹவுஸில் கொண்டு வச்சுருக்கான். அது திடீர்னு எரிஞ்சு போச்சு. அவங்க வீட்டு வேலைக்காரனை வச்சு மறுநாள் காலையில் அதெல்லாம் கொண்டு போய் குப்பையில் போட சொல்லியிருக்கான். 100 கோடி ரூபா எங்கே இந்தியா வந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்றாந்தால் அங்கே வீட்டு வாசலில் 4 போலீஸ்காரன் ஒரு PSO தினம் 24 மணி நேரம் டியூட்டியில் இருக்கான். அப்படின்னா யாரியா வந்து அங்கே கொண்டு போய் வைப்பான்? இந்த காலத்தில் MR ராதா ஒரு படத்தில் சொல்லுவார், ஏடா 30 வருஷமாக தினம் பொய் பேசி காசு வாங்கிட்டு பொய் பேசி இப்படியே பழக்கப்பட்டு ஒரு நாளைக்கு திடீர்னு நீதிபதி ஆனவன் அன்னைக்கு மறுநாள்லேருந்து உண்மையைத்தான் பேசுவான்னு எப்பட்றா எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்பார். வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்கள் ராபின்சன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். ஒரு பக்கம் இந்த சொத்து குவிப்பு, இந்த மோசடி வழக்குகள்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் போதை பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. காரணம் திரைத்துறையிலிருந்து பலர் வந்து இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். பலருடைய பேரையும் நம்ம வந்து டிசி ஆகாஷ் பாஸ்கர்லாம் பார்த்துருக்கோம். இப்போது ஒரு பழைய நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் தானே? இல்லைங்க, அதாவது இப்போ கைது அப்படிங்கிற வரதெல்லாம் இப்போ புதுசு. ஆனால் கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவே, அதாவது 2021க்கு பிறகு இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த ரேவிங் பார்ட்டி அப்படின்னு ஒன்று சினிமா துறையில் ஒன்று நடக்குது. உங்களுக்கு இந்த முன்னாள் பின்னணி பாடகி சுசித்ராவா அவங்க வந்து இந்த தனுஷ் பேர்லலாம் தனுஷ் மற்றும் சில நடிகர்கள் பேர்லலாம் குற்றச்சாட்டு வைத்தார்கள். அதாவது குளிர்பானத்தில் வந்து போதைப் பொருளை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெண்களை வந்து பாலியல் வன்முறை செய்வது என்று, அதாவது தனுஷ் பேரில் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லாமல் மறைமுகமாக அவரும் அந்த பார்ட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது வந்து என்ன, அதாவது அந்த போதை மருந்து அந்த அந்த குளிர்பானத்தில் உட்கொண்டவர்களுக்கு என்ன நடந்தது என்றே மறுநாள் காலை தெரியாது. எத்தனை பேர் உடல் உறவு கொண்டார்கள் என்றே அவர்களுக்கு வந்து நினைவு இருக்காது. வலி மட்டும்தான் இருக்கும். இப்படிலாம் பேசியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்னும் யாரோ பாதிக்கப்பட்டவர்கள். அதனால் நம்ம தனுஷை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நமக்கு தெரியாது, வெளியில் வரல, அதனால் தெரியல. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து நடிகர்கள் வந்து இருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் சினிமா நடிகர்களுக்கும் போதைப் பொருளுக்கும் வந்து வெகு காலமாகவே தொடர்பு இருக்கிறது. அதுவும் சமீபத்தில் ஒரு 3-4 வருஷமாக அதிகமாக தொடர்பு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அவர் உதயநிதி அவர்கள் துணை முதல்வருடைய நண்பர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு இவங்கெல்லாம் வந்து ஒருத்தர் ஏதோ 250 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவரே இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. அப்புறம் ஒருத்தர் வந்து 500 கோடி ரூபாய்க்கு ECRல வீடு, ஒருத்தர் 600 கோடி ரூபாய்க்கு 3 பேரை வச்சு பெரிய பெரிய ஹீரோக்களாக ஒரே சமயத்தில் 3 படம் எடுக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்டியில் வந்து 40 நடிகைகளை வந்து வரவழைத்து, சும்மா ஒரு 40 பேர் வரவழைத்து
ஒரு பெரிய பார்ட்டி கொண்டாடி ஒவ்வொருத்தருக்கும் 45 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லூயிஸ் வாட்டன் பேக், ஒரு பேக் வந்து 45 ரூபா, 45 ரூபான்னு 45 லட்சம் ரூபா எல்லாருக்கும் பரிசாக கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நைட் பார்ட்டி 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து எப்போன்னா இந்த சமீப காலத்தில் நடக்கக்கூடிய அதிகமாக பெருகி வரும் விஷயம். இதில் என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு தமிழனின் தலையெழுத்து என்னென்னா இந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உள்ள ஒரு நெருங்கிய தொடர்பு, நடுவில் ஒரு மெல்லிய கோடு தான். இங்கே வேறு எந்த ஒரு மாநிலத்திலேயாவது வந்து கட் அவுட்டுக்கு, ஹீரோவுடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணானா பாருங்கள், தமிழ்நாடு இல்லை ஆந்திரா, இந்த 2 இடத்துல தான் இருக்கும். அந்த காலத்தில் என்டி ராமராவ் காருக்கு, அப்புறம் எம்ஜிஆர் பீரியடில், அதுக்கப்புறம் நீங்கள் வரிசையாக ரஜினிகாந்த் எல்லாம் வரிசையாக நீங்கள் வச்சுக்கலாம், விஜய், அஜித். கட் அவுட்டுக்கு தனுஷுக்கு பாலாபிஷேகம். அதாவது சினிமாவில் உள்ள ஹீரோவை வந்து சினிமா ஹீரோவாக பார்க்காமல் அப்படியே வந்து ஏதோ தெய்வமாக பார்ப்பது, கடவுளாக பார்ப்பது போன்ற முட்டாள் ஜனங்கள் தமிழ்நாட்டில் அதிகம். ஆந்திராவிலும் இருக்காங்க. ஏன்னா ஒரு கால் தமிழ்நாட்டோட ஒரு காலத்தில் ஒட்டி இருந்ததுனால அந்த வாசனை இருக்கிறதோ என்னமோ தெரியுது. ஏன்னு கேட்டால் என்டி ராமராவ், பிரேம் நசீர், கல்யாண்குமார்லாம் எங்கே இருந்தாங்க? கன்னடம், மலையாளம், இவங்கெல்லாம் மெட்ராஸில் தான் இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து அவங்க வந்து கன்னட படம், தெலுங்கு படம்லாம் கிடையாது, மலையாள படம்லாம் தமிழ் படம் தான். கல்யாண்குமார் எத்தனை தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார். பிரேம் நசீர் தமிழில் தான் அறிமுகமானார், அதுக்கப்புறம் தான் மலையாளம் போனார். இதை உருப்படாத விஷயங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து தலைமை தாங்கியிருக்கு. இது சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. இருந்தாலும் உண்மையை உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டியது தான். அப்போது இந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் அந்த மெல்லிசு கோடுன்னும் போது இந்த சினிமா துறையில் என்னெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கோ அது அரசியலுக்கு வந்துடுச்சு. உடனே நீங்கள் வேறு எங்கேயோ கணக்கு போடுறீங்க. சினிமாவிலேருந்து யார் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் கணக்கு போடுறீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிங்களா? நீங்கள் எதையாவது யூகம் பண்ணிக்கிட்டு இவரை சொல்கிறாரோ சாரு, அவரை சொல்கிறாரோ அப்படி. இந்த வழக்கில் கூட இன்னொரு நடிகர் வந்து மாட்ட போகிறாரு, இன்னொரு நடிகர் மீதும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சந்தேகப்படுறது சரியாக தானே இருக்கும். அந்த நடிகர் அரசியல்வாதியா அப்படின்னு ஒரு கேள்வியும் இல்லை, நமக்கு தெரியல. இருக்கலாம், அவர் அரசியல்வாதியாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் நடிகர்லாம் அரசியல்வாதி ஆகிறாங்கல்ல. எவ்வளோ நடிகர்கள் அரசியல்வாதி ஆகியிருக்காங்க. இப்போவும் புதுசாக வந்து வர ஹீரோக்கள்லாம் அரசியல்வாதிகள் ஆகியிருக்காங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு. நம்ம பொதுவாக சொல்கிறோம், அவங்களோட குற்றச்சாட்டுலான்னு சொல்லலை. இப்போ நம்ம உதயநிதி சார் வந்து துணை முதல்வரே ஆகியிருக்காரு. இதே மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் அரசியலுக்கு வருவாங்க நமக்கு தெரியாது. தமிழ் சினிமாவில் அரசியலுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்துலேருந்தே அப்படி தானே. எஸ்எஸ்ஆர் வந்தார், எம்ஜிஆர் வந்தார், சிவாஜி வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க. இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஜெயித்தவர்களும் இருக்கிறார்கள், அவ்வளோ தூரம் வெற்றி பெற முடியாதவர்களும் போனவர்களும் இருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் ஏதோ போதைப்பொருள் வாங்கினார்னு அவர் கூட சண்டை போட்டவர் யாரோ பிரதீப்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது அவங்க விசாரணையில் உண்மை தெரிய போகிறது, அது உண்மையா இல்லையான்னு. ஆனால் இந்த ரேவிங் பார்ட்டி, போதைப்பொருள், இது எங்கே? திமுக ஆட்சியில் தான் வந்து சர்வசாதாரணமாக இந்த மெட்ஸு. நீங்கள் தலைவலி வந்ததுன்னா அந்த காலத்தில் ஆஸ்பிரின், அமிர்தாஞ்சனோ ஆஸ்பிரினோ எவ்வளவு சர்வசாதாரணமாக கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு மெட்ஸ் போதைப் பொருளும் கஞ்சாவும் வந்து தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக, அதாவது ஹை லெவலில் இருக்கிறவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குவாலிட்டி கிடைக்குது. சாதாரண இந்த தெருவில் சந்தில் இருக்கிறவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஞ்சா பொருள் கிடைக்குது. இதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது? கஞ்சா அடித்த 19 வயது இளைஞன் அவன் வந்து 80 வயது மூதாட்டியை வந்து இதில் ஒன்று வந்து பொள்ளாச்சிக்கிட்ட ஒன்று, அதுக்கப்புறம் பன்ருட்டியில் 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்முறை செய்கிறான், கொலையும் செய்துவிட்டான். இழுத்துக்கிட்டு வந்தால் வந்தமாக இறந்து 80 வயசில் தரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பாலியல் வன்முறை செய்து இழுத்துட்டு வந்தா அது தாங்குமா? அது இறந்து போயிட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அதே மாதிரி 13 வயது சிறுமி, 10 வயது சிறுமி காலை ஒடிச்சு தாம்பரத்தில் இங்கே அரசு விடுதியில் நடந்தது. அரசு விடுதியில். ஆமாம். இதுக்கு என்ன காரணம்? அதாவது ஒரு கற்பழிப்போ பாலியல் வன்முறையோ எல்லா ஆட்சியிலும் நடைபெறக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். இது ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு குற்றம். இதை யார் வேணாலும் செய்வான், வயதானவனும் செய்வான், சபலிஸ்டாக இருப்பான், இல்லை இளைஞர்களும் செய்யலாம்,
இப்போல்லாம் பள்ளி மாணவனே 8ஆம் கிளாஸ் பையன் வந்து 6ஆம் கிளாஸ் பொண்ணை வந்து கைப்பிடிச்சி இழுத்துட்டாங்கங்கிறாங்க. 6ஆம் கிளாஸ் பையன் 5ஆம் கிளாஸ் பையனை அருவாள் எடுத்து வெட்டிட்டாங்கிறாங்க. எல்லாமே இப்போ சகஜமாகி விட்டது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு என்ன காரணம்? சமுதாயம் கெட்டுவிட்டது, இந்த சமுதாயம் இப்படி ஆகிவிட்டது, இதற்கு அரசுகள் என்ன செய்ய முடியும், அரசியல்வாதி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து டாஸ்மாக்கு, அடுத்தது கள்ளசாராயம், அப்புறம் கஞ்சா, அப்புறம் மெட்ஸு போன்ற போதைப் பொருட்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் இது நடக்காது. நான் சொல்வதுடைய அர்த்தம் வந்து சமுதாயத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்லலை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எந்த காலத்திலும், ராமாயண காலத்தில் கூட நடந்தது. ராவணன் கூட இன்னொருத்த பொண்டாட்டியை பார்த்து, ராமர் பொண்டாட்டியை பார்த்து அழகாக இருக்கான்னு ஆசைப்பட்டு, அவங்க அழகாக மண்டோதரின்னு ரொம்ப பிரமாதமான அழகி ஒருத்தி வந்து மனைவியாக இருந்தாலும், நல்ல குணங்களோடு இருந்தாலும், சீதையை பார்த்து ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனது ராமாயண காலத்திலே நடந்தது. அதனால் நம்ம வந்து ஒன்றும் இதோ இப்போ தான் நடந்தது. ஆனால் இப்போ மிக அதிகமாக நடப்பது காரணம் என்ன காரணம்? 19 வயது பையனுக்கு 80 வயது மூதாட்டியை பார்த்தால் பாலியல் உணர்வு வருவதற்கு காரணம் என்ன? இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருள் தான். இது இல்லாமல் இருந்தால் சாதாரண இதில் பார்க்கும்போனா 19 வயசு பையன் ஒரு 17 வயசு பொண்ணை பார்த்து விசில் அடிப்பான். இது எல்லா காலத்திலும் நடந்தது. 80 வயசு பயப்படுவாங்க இல்லை, அதாவது மிஞ்சி போனால் நான் சொல்றது அதிகமாக புரியுது. 80 வயசு மூதாட்டியும் 10 வயது ஒரு பாப்பாவும் அவனுக்கு ஒரே மாதிரி தெரிகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய மைண்ட் வந்து அவனோட கண்ட்ரோலில் இல்லை. புரியுது. அதுக்கு என்ன காரணம்? இந்த கஞ்சாவும் மெட்ஸும். இதுதான் நாங்கள் வந்து ரொம்ப ஜாஃபர் சாதிக்கு பிடிச்சி 1 வருஷம் ஆச்சு, நடுவில் அவர் வெளியே வந்துட்டார். இன்றைக்கி வந்து மெட்ஸு வந்துக்கிட்டு தானே இருக்குது. மணிப்பூர்லேருந்து கஞ்சா வந்து நடமாட்டம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இங்கே வந்து மட்டும் இல்லாமல் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகமேன்னு சொல்லி அது ஸ்ரீலங்காவுக்கு வேறு நம்ம வந்து போட்டில் வேறு அனுப்பி வைக்கிறோமே. எவ்வளவு சமூக நல்ல காரியங்கள் செய்கிறோம் தமிழ்நாட்டில். ஏன்னா இங்கே உள்ள தமிழர்கள் கெட்டது பத்தாதுன்னா அங்கே உள்ள தமிழர்கள் கெட்டு சிங்களர்களையும் சேர்த்து கெடுத்து நம்மளால் முடிஞ்சது ஏதோ செய்யணும். இப்படி இதற்கு காரணம் என்னென்னா, அடிப்படையில் வந்து இந்த காம குற்றங்கள் அதிகமானதுக்கு காரணம் இந்த போதைப்பொருள். இந்த போதைப்பொருள் அதிகமானதுக்கு காரணம் இந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. இவ்வளோதான் மேட்டர். இப்போ வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு யார் யார் வந்தாங்க, இது ஏன் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் உட்காந்து ஒரு பிஹெச்டி பண்ணுங்கள். புரியுது சார். ஆனால் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஆகாஷ் பாஸ்கரோ ரித்தீஷோ வந்து டாஸ்மாக் வழக்கில் உள்ளே வராங்களா, இடி வந்து சரியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடி வந்து டாஸ்மாக் விவகாரத்தில் தடுமாறுதா? தேவையில்லாமல் அவங்கள 2 விஷயம் பார்க்கணும் நீங்கள். இடிக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தான் வந்து நீதிமன்றம் சொல்ல முடியுமே தவிர, ஆகாஷ் பாஸ்கர் திடீர்னு 250 கோடி ரூபாய்க்கு அவர் விக்ரம் ஜூஜு ஒரு உதாரணமாக 250 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாருன்னா அது எப்படி வாங்கினாருன்றது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கேட்கலாம். ஆமாம், கேட்டுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. யாருமே கேட்க முடியாது, கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு உரிமை இல்லை. அந்த குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் இடி அணுகுவது வந்து சரியா தவறான்னு சொல்லலாம். இது அதாவது டெக்னிக்கலாக சொல்லலாம். இப்போ நான் அந்த தாகிருஷ்ணன் விஷயத்தில் சொன்ன மாதிரி தான். தாகிருஷ்ணன் விஷயத்தில் 16 பேர் குற்றம் சாட்டப்பட்டார்கள், மூக்க அழகிரி உட்பட. அவர்கள் வந்து ஏதோ ஒரு காரணமாக பிறர் சாட்சி என்ன காரணமோ விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் நீதிமன்றம் வந்து உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டுச்சா? காவல்துறை வந்து இது வரைக்கும் கவலைப்பட்டுச்சா? எஃப்ஐஆர் போட்ட ராமஜெயம் வழக்கு கேஎன் நேருவோட தம்பி 12-13 வருஷம் ஆகுது. யார் ஒரு மந்திரி தம்பியை கொன்னது யார்? அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில் கொண்டார்கள், வக்கரமான முறையில் கொண்டார்கள். இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே. எத்தனை தனிப்படை அமைச்சிட்டாங்க? நாங்கள் தனிப்படைனா இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்பிச்சோம்னாலாம் கொண்டு போய் ஹரியானா உத்தரகாண்ட்லாம் போய் பிடிக்கிறது, அது வரைக்கும் தனிப்படை ஓகே. இந்த மாதிரி பெரிய பெரிய கொலைகள்னால் தனிப்படையெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அந்த வகையில் நீங்கள் வந்து இது வந்து நீதிமன்றத்தை நம்ம வந்து எப்போவுமே விமர்சனம் பண்ணக்கூடாது. தீர்ப்புகளை விமர்சனம் செய்யலாம், ஆனால் நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்போ கூட அந்த யஷ்வந்த் வர்மான்னு ஒருத்தர் வந்து அவர் 100 கோடி ரூபாய் அவர் வீட்டில் இருந்தது, எரிஞ்சு போச்சு. அவர் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை, யாரும் எனக்கு தெரியாமல் வச்சுட்டாங்கன்னாங்க. உச்சநீதிமன்றம் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண மறுத்து விட்டது. ஒருத்தன் சாதாரணமாக 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னா ஒரு பியூனு, உடனடியாக அவனை வந்து என்ன பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உறுதியாச்சுன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவர் உயர்நீதிமன்ற நீதிபதி, எஃப்ஐஆர் போடக்கூடாது. உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சொன்னால் தான் எஃப்ஐஆர் போடணும்.
அதை விட வந்து இப்போ கபில் சிபால்னு ஒரு பெரிய ஒரு வழக்கறிஞர். ஆமாம் ஆமாம், ரொம்ப நேர்மையாக இருப்பார். ஊரில் எவன் ஊழல் மோசடி பண்ணாலும் அவர் தான் முதல்ல அப்பியர் ஆகும். ஆமாம் ஆஜராவார். ஆமாம், அவர் வந்து சொல்லியிருக்காரு, யஷ்வந்த் வர்மா மீது நாம் வந்து அந்த பார்லிமெண்ட் இம்பீச்மெண்ட் அவரை வந்து பண்ணோன்னா பாராளுமன்றத்தின் மூலமாக அவரை பதவி நீக்கம் செய்யும். அப்படி பண்ணது வந்து ஜனநாயக விரோதமானது, நீதிமன்றங்களை அவமதிப்பதாகும். 100 கோடி ரூபா அவன் வீட்டில் அவுட் ஹவுஸில் கொண்டாந்து வச்சுருக்கான், அது திடீர்னு எரிஞ்சு போச்சு. அவங்க வீட்டு வேலைக்காரனை வச்சு மறுநாள் காலையில் அதெல்லாம் கொண்டு போய் குப்பையில் போட சொல்லியிருக்கான். 100 கோடி ரூபா எங்கே இந்தியா வந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்றாந்தால் அங்கே வீட்டு வாசலில் 4 போலீஸ்காரன் ஒரு பிஎஸ்ஓ தினம் 24 மணி நேரம் டியூட்டியில் இருக்கான். அப்படின்னா ஏரியா வந்து அங்கே கொண்டு போய் வைப்பான். இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ உங்களுக்கு நீதிமன்றம் சொல்வது என்னன்னு புரிஞ்சுதா? சரி, அந்த காலத்தில் எம்ஆர் ராதா ஒரு படத்தில் சொல்லுவார். எம்ஆர் ராதா தெரியும் இல்லையா, நடிகவேலு சொல்லுவார், ஏடா 30 வருஷம் தினம் பொய் பேசி காசு வாங்கிட்டு பொய் பேசி இப்படியே பழக்கப்பட்டு ஒரு நாளைக்கு திடீர்னு நீதிபதி ஆனவன் அன்னைக்கு மறுநாள்லேருந்து உண்மையைத்தான் பேசுவான்னு எப்பட்றா எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்பார். இப்போ நான் சொன்னதுக்கும் நீங்கள் நீதிபதிகளை நான் விமர்சனம் செய்கிறதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் சொல்லும்போது இது ஞாபகம் வந்தது. நடிகவேலு அவர்கள் சொல்லுவது எவ்வளவு நியாயமாக சொன்னார். 30 வருஷம் வந்து வக்கீலாக இருக்கும்போது தினம் வந்து காசு வாங்கிட்டு போய் சொல்கிறான். திடீர்னு அவனை நீதிபதி ஆக்கிட்டீங்க. நாளையிலேருந்து அவன் நேர்மையாக இருப்பான், அவன் வந்து உண்மையைத்தான் பேசுவான், உண்மையை மட்டும்தான் வந்து தீர்ப்பாக கொடுப்பான். எப்படியா எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறார். அவர் சொல்லுது எந்த நீதிபதியும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை, இந்த சிஸ்டத்தை பற்றி சொல்கிறார், அமைப்பை கட்டமைப்பை பற்றி. இந்த கட்டமைப்பு தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கெல்லாம் சொல்லும் பொழுது நடிகவேலு அவர்கள் சொல்லுவது எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் வந்து அதனால் எந்த நீதிபதியும் நான் குற்றம் சாட்டவில்லை, குறை கூறவில்லை. இதுதான் வந்து உள்ளது. இந்த போதைப் பொருட்கள் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குமே தவிர நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் இந்த குற்றங்கள் குறையாது. நீங்கள் வந்து இதுவே நடிகர் ஸ்ரீகாந்த் இல்லை வந்து ஒரு 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 பிரபலமான ஒருவர், இப்போ டைரக்டர் அமீர் கூட வந்து அந்த ஜாஃபர் சாதிக்கோட இருந்தார். முதல்ல வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து வெறும் படம் மட்டும்தான் சொன்னாங்க. அந்த படம் வந்து அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து அவர் துணை முதல்வருடைய மனைவியார் அவங்க கிருத்திகா உதயநிதி வந்து ஒரு தயார் பண்ண படத்தை கூட அவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம்னு நம்ம சொல்லலை. ஜாஃபர் சாதிக்கு நிறையா வந்து தொழில்கள் ஈடுபட்டிருக்காரு, அதில் இதுவும் ஒன்று. அமீருடைய படத்துக்கு அவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தார். எனக்கு அவருக்கும் வேறு எதுவும் சம்மந்தமும் இல்லைனாரு. ஆனால் வந்து அந்த அவருடைய வங்கி கணக்கு பார்த்தபோது அந்த படத்தை தாண்டிய பண பரிவர்த்தனைகள் இருந்தது, வழக்கில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதை ஏதாவது திசை திருப்பணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, திருமாவளவனோடு சேர்ந்து இதில் வந்து மதுரையில் முருக மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மனித சங்கிலி அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்? மதுரையில் முருக மாநாடு யார், இந்துக்களுடைய கடவுள் முருகன் நடத்துகிறாங்க. அவங்க பழனியில் நடத்துகிறாங்க, மதுரையில் நடத்துகிறாங்க, மாயாரத்தில் நடத்துவாங்க, மன்னார்குடியில் நடத்துவாங்க, சிங்கப்பூரில் நடத்துவாங்க, சிங்கப்பெருமாள் கோயிலில் நடத்துவாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்கள் மதம் இல்லையா? எப்படி வந்து நாங்கள் வந்து உங்கள் மதத்தில் தலையிடக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்படி தான் நீங்கள் எங்கள் மதத்தில் தலையிடக்கூடாது. கண்டிப்பாக ஜனநாயக உரிமை இது. ஆமாம். அப்புறம் அமீர் எதுக்கு வந்து முருக மாநாடு கொண்டாடக்கூடாதுன்னு? நாங்கள் எதை வேணாலும் கொண்டாடுவோங்க. ஐயனார் மாநாடு கொண்டாடுவோம், முருக மாநாடு கொண்டாடுவோம், சிவன் மாநாடு கொண்டாடுவோம், அம்மன் மாநாடு கொண்டாடுவோம், எங்களுக்கு சௌரியம் எதுவும் கொண்டாடுவோம். நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் தலையிட்டால் கேளுங்க. இல்லை திருமாவளவன் அங்கே போயிட்டு வந்து விபூதி திருநீர் எடுத்துட்டு அதை வந்து அழிச்சிட்டு வராரு. இது இந்த தைரியம் கூட நான் என்ன சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா அந்த வாங்கியிருக்கவே வேணாமே, அதை கை நீட்டி போயிருக்கவே வேணாம், வச்சிருக்க போயிருக்கவே வேணாம். அது தாண்டி இப்போ கூட சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்கிறார். முருகனை வைத்து சிலர் அரசியல் செய்கிறார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த மதுரை மாநாட்டுக்கு வந்து சில பேர் 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் 7-8 லட்சம்னு சொல்கிறாங்க. அதாவது வாகனங்கள் மட்டுமே 4,12,000 வாகனங்கள் வந்ததாகவும், ஒரு 1,15,000 வாகனங்கள் வந்து வர முடியாமல் திரும்பி போனதாகவும் சொல்கிறார்கள். 7,65,000 பேர் வந்து அந்த கூட்டத்தில் இருந்ததாகவும், ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் வந்து கலந்து கொள்ள முடியாமல் வெளியே இருந்தார்கள்னா கிட்டத்தட்ட 9-10 லட்சம் வருது. ஆனால் 5 லட்சமே இருக்கட்டுமே. சேகர்பாபு என்ன சொல்கிறாரு,
இந்த மாதிரி முருகரை வைத்து சிலர் அரசியல் செய்கிறார்கள். ம். கடவுளே இல்லை என்பதுதான் திமுகவின் கொள்கை. எப்படி? கடவுளே இல்லைன்றதுதான். ஆமாம். கீழடி ஆராய்ச்சியிலும் இதுதான் தெரிந்திருக்கிறது. ம். நடுவில் வந்து கீழடி ஆராய்ச்சி ஒரு விஷயம் ஒன்று அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம். அதில் அந்த சு வெங்கடேசனுடைய அவர் எம்பி எழுத்தாளர் சு வெங்கடேசன் மதுரை, அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் அமர்நாத் ராமகிருஷ்ணன், அவர் என்னைக்கோ 4 வருஷம் இருந்துட்டு அவர் வந்து அறிக்கை 7 வருஷம் பொறுத்து கொடுத்தாரு. ஏன் 7 வருஷம் பொறுத்து கொடுத்தாருன்னு யாருக்கும் தெரியல. அவர் அதுக்கு பதிலாக அது புத்தகமாக போட்டார். அரசு பதவியில் இருந்தவர் எப்படி புத்தகம் போடுறாரு? நீங்கள் அஃபிஷியலாக உங்களுக்கு காசு சம்பளம் கொடுத்து உங்களை வந்து ஆய்வு பண்ண சொன்னால் அதான் எங்கே அறிக்கை கொடுக்கணுமோ கொடுக்கணும். அதில் போதுமான நிரூபணங்கள் இல்லை என்று மத்திய அரசு சொல்கிறது, தொல்லியல் துறை சொல்லுகிறது. அவரை வந்து அதுக்காக வந்து அதிரடியாக மாற்றி விட்டார்கள். அவர் இதுக்கப்புறம் இங்கே இருந்ததுக்கப்புறம் அவர் ப்ரமோஷன் ஆகி மேல் பதவிக்கு போய் அதுக்கப்புறம் 2 தடவை மாற்றிருக்காங்க. அதிரடியாக அவர் பேரில் வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அவர் பதவி இறக்கம் செய்திருக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. இப்போ நம்ம சேகர்பாபுக்கு வருவோம். அவர் என்ன சொல்கிறாரு? கடவுளே இல்லை என்பது தான் திமுகவின் கொள்கை. கீழடி ஆராய்ச்சியிலும் அதான் சொல்லுகிறது. முருகரை வைத்து அரசியல் செய்கிறார். அப்போ காவி வேட்டி கட்டி நெத்தியில் கடவுளே இல்லை என்பது தானே திமுகவுடைய கொள்கை. கீழடி ஆராய்ச்சியிலையும் அதானே சொல்லியிருக்கு. அப்போ காவி வேட்டி கட்டிட்டு நெத்தியில் விபூதி அடிச்சுக்கிட்டு காவடி எடுக்கிறீங்க. இல்லை, ஒரு அறநிலையத்துறை அமைச்சர்னா அப்படி தான் இருக்கணும். இல்லைங்க, கடவுளே இல்லைன்னா அறநிலையத்துறை எங்கேருந்து வருது? கடவுள் தான் இல்லை. சரி, அப்போ அந்த கோயில் யார் இருக்கா? கடவுள் தான் இல்லை. உங்களுக்கு அங்கே என்ன வேலை? அப்போ நீங்கள் காவி வெட்டி கட்டிட்டு நெத்தியில் திருநீர் போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போகிறீங்களே, எல்லாம் நடிப்பா கோபால், எல்லாம் நடிப்பா கோபால் இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? வருது. அது அப்போ நீங்கள் வந்து நீங்கள் மதுரையில் மாநாடு நடத்துனீங்க. அப்போ முருகர் இருந்தார், கடவுள் இருந்தார். அப்போ கீழடி ஆராய்ச்சிலாம் வெளியில் வரல, தெரியல. அது அரசியலில் அவங்க நடத்தினா வந்து நான் என்ன சொல்கிறேன், இதில் வந்து முருகரை ஏன் அரசியலில் வம்பு பண்ணுறீங்க? நீங்கள் முருகர் நீங்கள் முருகர் மாநாடு நடத்துனீங்களா? நடத்துங்க பழனியில். அவங்க மதுரையில் நடத்துகிறாங்களா? நடத்தட்டும். வேற ஒருத்தர் திருச்செந்தூரில் நடத்துகிறாரா? நடத்தட்டும். யாருக்கு பக்தர்களுக்கு இஷ்டம் இருக்கோ அவன் போகிறாங்க. அவ்வளோதானே. நாங்கள் நடத்தும் போது அது வந்து நாங்கள் ஆன்மீகத்தில் பாருங்கள், நாங்கள் சனாதனத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. அவங்க நடத்தும் போது இது அரசியல் செய்கிறார்கள். இது சங்கிகளின் வேலை. ரைட்டுங்க. அங்கே வந்து பாருங்கள், நான் வந்து உடனே என்ன சங்கிம்பாங்க. அது இல்லைனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் இல்லைன்னு சொன்னால் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. அது விட்டுருங்க. நான் வந்து சங்கம் என்றால் நல்ல நட்பில் இருப்போன். நான் அதனால் சங்கிங்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நான் எந்த இயக்கத்தை சேர்ந்தவன், எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்லை. அங்கே வந்து ஏர் ஷோ நடத்துனீங்க. மந்திரி அமைச்சர்களுடைய குடும்பங்கள் அதிகாரிகள்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகிறதுக்கு காவல்துறையெல்லாம் பண்ணிச்சு. பொதுமக்கள் நெரிசலில் 5 பேர் செத்து போனான மெரினால. ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து ஒருத்தனை உடம்பு அதாவது மிதிப்பட்டு அவனை வந்து மூச்சு திணறினவனை வந்து பிக்கப் பண்ணதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. காவல்துறை செயல்பட்ட லட்சணம் இல்லையா? இங்கே 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, 10 லட்சம் பேர் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு 5 லட்சம்னே வச்சுப்போம், ஒரு குறைந்தபட்சம். நேர்த்தியாக நடைபெற்றது, எந்தவித அசம்பாவிதமும் நடக்கலையே. காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது. நான் செயல்படலைன்னு சொல்லலை. காரணம், அங்கே வந்து ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸு தன்னார்வலர்கள், எந்தவித கட்சிக்கோ இந்து முன்னணி, அதை தவிர முருக பக்தர்கள், எந்த கட்சியோ இயக்கத்தையோ சாராத தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ், இவர்கள் குழுக்களாக வந்து தண்ணி கொடுக்கறது, குடிக்கிற தண்ணி, அப்புறம் சாப்பாடு, அதுக்கப்புறம் அதை அந்த க்யூவை ரெகுலேட் பண்ணி அதை சரியான பாதையில் போகிறதுக்கு எக்ஸிட் பாயிண்ட்லலாம் கிட்டத்தட்ட 8 இடத்துல வந்து என்ட்ரி பாயிண்ட் வருது. அந்த மாதிரி வந்து எமர்ஜென்சின்னு வரக்கூடியது 22 பாயிண்டில் போகிறது. இதெல்லாம் வந்து யார் செய்திருக்கிறார்கள்? இது அமைப்பாளர்கள். அது இந்து முன்னணி செய்தார்களா, யாரோ செய்தார்களா, ஆர்எஸ்எஸ்ஸா, அதெல்லாம் விடுங்க. அரசு அல்லாத, காவல்துறை அல்லாத அவர்கள் யாரோ, நான் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்க்கு கிரெடிட்னு சொன்னால் சங்கிமிங்க விட்டுருங்க. முருக பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள், தன்னார்வலர்கள்,
இவர்களால் செய்ய முடிந்ததை தமிழ்நாடு சென்னை காவல்துறையால் தமிழக அரசால் மெரினாவில் செய்ய முடியவில்லையே, ஏன்? கேள்வி வருதா இல்லையா? புரியுது. அந்த வகையில் இந்த முருகன் தான் சொன்ன நம்ம கோபால் ரொம்ப பெருசாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு. காவி வேட்டி கட்டிட்டு போயிட்டு அப்புறம் டப்புன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு காவடி எடுத்துகிட்டு அங்கங்கே டிங்கு டிங்குன்னு ஆடுவார். என்ன இல்லை இவங்கெல்லாம் இதே தான். பொன்முடி வந்து சைவம் வைணவம்னு அசிங்கமாக பேசினார். அடுத்த மாதம் பார்த்தா அவர் குடும்பத்தை அவர் சம்சாரத்தை கூப்பிட்டு போய் திருவண்ணாமலையில் போய் அங்கே ஏதோ அவங்ககிட்ட ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அது என்னன்னு எனக்கு வீடியோவில் தெரியல. ஒரு கால் மேடையில் சொன்னார்ல, இந்த சைவம்னா என்னன்னு அதை சொன்னார், வைணவம்னா என்னன்னு சொன்னார். அதை ஒரு கால் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரோ நம்ம கோயிலில் நின்றுட்டு. கன்றாவி என்னத்தை சொல்கிறது. இதுதான் வந்து இவர்களுடைய இந்த வேஷம் வந்து இதுதான். இந்த அதாவது வேடம், பகல் வேடம். இது வந்து ஒரு பக்கம் திடீர்னு இவங்க ஆன்மீகம்பாங்க, திடீர்னு வந்து கடவுள் இல்லை என்று கீழடி ஆராய்ச்சியில் சொல்லிட்டு அப்புறம் ஏன் வந்து கோயில் நீ அறநிலையத்துறை வேணவே வேணாம் விட்டுருங்க. கோயிலே இல்லை கடவுளே இல்லைங்கும்போது அப்புறம் அங்கே போய் கோயிலில் வந்து என்ன நிர்வாகம் வேண்டி கிடக்குது? நாங்கள் பார்த்துக்குறோம் யாரெல்லாம் கடவுள் இருக்குன்னு சொன்னால். நான் கீழடி ஆராய்ச்சி தவறு என்று நான் சொல்லவில்லை, எனக்கு தெரியாது. கீழடியில் நான் போய் பார்த்தேனா, என்கிட்ட கொடுத்தாங்களா? இல்லை. கீழடி ஆராய்ச்சியில் கடவுள் இல்லைன்னு எதியாக வந்திருக்கு? இல்லை. அங்கே ஏதோ வந்து சாமி படமே கிடைக்கல, விக்கிரகமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால கடவுள் இல்லைன்னு ஆகிடுமா? இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பூஜை ரூமே வைக்கல, அதனால் கடவுள் இல்லைன்னு அர்த்தம் ஆகிடுமா? சிவன் வந்து தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போட்டிங்க. அப்போ இங்கிருந்து தான் போனார் சிவன், நம்ம ஊருக்காரரு. அவர் பெரிய பையன், அதாவது கதை வரலாறு பிரகாரம் புராணப்படி விநாயகர். நீங்கள் பிள்ளையார் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் அரச மரத்துக்கு கீழே வச்சுருக்கீங்க. அவங்க அதை கணேஷான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே முருகன் குமரன் கந்தன்னு சொல்கிறீங்க, அவன் ஸ்கந்தன்னு சொல்கிறான், இல்லை கார்த்திகேயான்னு சொல்கிறான், இல்லை சுப்பிரமணியான்னு சொல்கிறான். ஆக அவன் தேவின்னு சொல்கிறான், நீங்கள் அம்மன்னு சொல்கிறீங்க. இப்படி கடவுளுடைய பெயர்கள் தான் வித்தியாசப்படுதே தவிர ஏதோ ஒரு வகையில் கடவுள் வந்து நம்பிக்கை இருக்கிறது, அவரவர்கள் வழியில் வழிபாடு செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் பேசுகிறவங்க அங்கே போய் உங்களுக்கு கடவுள் இல்லைன்னு மசூதி வாசல்லையோ சர்ச்சு வாசல்லையோ நின்று கடவுள் இல்லை 2000 வருஷமாக வராருன்னு சொல்கிறீங்க, வரலையே அப்படிலாம் கேட்டுருவீங்களா? இல்லை, நான் அவர்களை குறை சொல்லவில்லை, அது அவர்களுடைய நம்பிக்கை. புரியுது. நான் கூட சொல்லுவேன், இயேசு வருகிறார்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏன் இங்கேயும் தான் இந்து மதத்தில் வந்து கல்கி அவதாரம் எந்த நேரத்திலும் வந்து வரப்போகிறதுன்னு சொல்கிறோம். பெயர் தான் வித்தியாசப்படுகிறதே தவிர நம்பிக்கை ஏதோ ஒரு அடிப்படையில் இணைகிறது. அதை பார்த்து நாம் கிண்டல் பண்ணுறதோ இல்லை குறைபாடு சொல்வதோ, அவர்கள் இதை பார்த்து சொல்வதோ தவறு என்று தான் சொல்கிறேன். அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள், நம்மளுடைய நம்பிக்கை நமக்கு. இதில் ஒருத்தருக்கு இதில் இங்கே உள்ள இந்த கோபால் மாதிரி உள்ளவங்க தான் வந்து புரியுது. கோபால்கள் செய்யும் தவறுகள் தான் வந்து அதிகம், இவர்கள் செய்யும் சேட்டைகள் தான் அதிகம். சார், அதே நபர் வந்து சீமான் அவர்கள் வந்து தமிழ் கடவுள் முருகருக்கு தமிழ்லேயே வந்து குடமுழுக்கு செய்யணும், ஜூலை 7ஆம் தேதி செய்யணும், செய்யலைன்னா திருச்செந்தூரில் செய்யலைன்னா நான் எங்களோட நிர்வாகிகள் தமிழர்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் அந்த மந்திரங்களை தமிழில் நான் ஓத வைப்பேன் இந்த காம்பவுண்ட் உற்சவர் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு தமிழிலும் குடமுழுக்கு செய்யப்படும் சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருந்தார். அதுக்கு பல்வேறு விமர்சனங்களை சீமானும் வச்சுருந்தார். இல்லை, அது அந்த மாதிரி வந்து சொல்லும்பொழுது இவர் கூட யார் இவங்க அப்படி தான் இப்போ இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. தமிழிலும் குடமுழுக்குன்னா சீமான் வந்து இப்போ சொல்லி எதாவது போராட்டம் பண்ணி எதாவது சீமானுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இமேஜ் பூஸ்ட் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் தமிழிலும் குடமுழுக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டா வந்து பிரச்சனை விட்டுது. அது புதுசாக வந்து ஏதோ சேகர்பாபு தான் வந்து தமிழில் உள்ள மந்திரங்களையோ இதையோ கண்டுபிடிச்சாரெலாம் ஒன்றும் இல்லை. நாயன்மார்கள் வந்து 63 வந்து பாடினது வந்து தமிழ் தானே பாடினாங்க. ஆமாம், ஆழ்வார்கள் பாசுரங்கள் வந்து பாடினது தமிழில் தானே பாடினாங்க. இப்படி வந்து திருமுருக ஆற்றுப்படை எத்தனையோ இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் தமிழில் வந்து தமிழ் தான் அதிகமாக இருக்குது. பிற மொழிகள்லாம் என்ன இருக்குது நமக்கு தெரியாது, எல்லா மொழியும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்தவரை தமிழில் பக்தி இலக்கியங்கள், இன்ஃபேக்ட் இலக்கியங்கள்னு வரும்போது அதில் பெரும்பகுதி பக்தி இலக்கியங்கள். ஆமாம், நீங்கள் சிலப்பதிகாரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கதையை சொல்லும்போது அதில் வரும்போதே வந்து கடவுள், அந்த கடவுள் வழிபாடு பூசை இதெல்லாம் இல்லாமல் அங்கே சிலப்பதிகாரம் இல்லை.
ஒரு இலக்கியத்திலும் நேரடியாக பக்தி இலக்கியம் அல்லது பொதுவான இலக்கியமாக இருந்தால் அதில் எங்கோ பக்தி வந்து அதில் ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவர் கூட அதாவது இந்த மாதிரி வந்து இவர்கள் வந்து நடித்து கொண்டு வந்து வெளியில் வந்து இருக்கிறார்களே தவிர இவர்கள் வந்து உண்மையை பேசுவதில்லை. இப்போ சீமான் வந்து தமிழில் வந்து தமிழிலும் பண்ணுங்க. உண்மையிலேயே நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா வந்து தமிழில் வந்து நீங்கள் மந்திரங்கள் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், கடவுளை போற்றுவது கூட என்ன வார்த்தை சொல்லி போற்றுகிறோம் என்பதை அர்த்தம் தெரிந்து செய்தால் நிச்சயமாக அதில் ஒரு மன நிறைவு ஏற்படும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. நான் பாட்டில் உங்களை வந்து திடீர்னு வந்து தசு புஸ்துன்னு ஏதோ ஒரு எனக்கு இந்தோனேஷியா மொழி தெரியும், அந்த இந்தோனேஷியா மொழியில் நான் உங்களை வந்து ஏதோ சொல்கிறேன், புகழறேன்னா திட்டுறேன்னா கூட உங்களுக்கு தெரியாதுல்ல, தெரியாமல் இருக்கும் இல்லையா? அப்போ தெரிஞ்சால் நல்லது தானே. ஆமாம். கடவுளை போற்றுவதாக இருந்தாலும் அது என்ன வார்த்தை சொல்லி போற்றுகிறோம், பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் என்ன சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். இன்னும் கடவுளுக்கும் பக்தருக்குமான நெருக்கம் கூட இன்னும் அதிகமாகலாம். ஆமாம், அது புரிதல், அந்த புரிதல், அந்த நம்பிக்கை எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகும். அது நன்மை தானே. அதாவது கடவுள் மதம் என்பது வைத்து நான் வந்து மதவாதி அல்ல, ஆனால் மதம் என்று சொல்வது அதை சொல்லி முடித்து விடுவோம். மதம் என்பது எதற்காக வைத்தார்கள் என்றால் ஒரு மனம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும், ஒழுக்கம் வர வேண்டும். ஆமாம் அப்படின்னு இது வந்து போடப்பட்ட கோடுகள். நீ இந்த கோட்டை தாண்டக்கூடாது, இப்படி தான் இதுக்குள்ளே நீ நடந்துக்கணும், இதை தாண்டுனா தப்பு, இதுக்குள்ளே இருக்கணும். இதுக்காக போடப்பட்டது மதம். சில கோட்பாடுகளை வகுத்தது மதம். ஆனால் காலப்போக்கில் அதில் வந்து ஆங்காங்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு மனிதர்கள் வந்து வரும்போது கோபால் மாதிரி, நம்ம இப்போ பேசுகிற கோபால் இருக்கிற கோபால், அந்த மாதிரி கோபால்கள் வந்து யாரும் அந்தந்த பீரியடில் ஏதோ கொஞ்சம் அங்கங்கே மாற்றி விட்டதுனால சில குழப்பங்கள் வந்திருக்கலாம். ஏனென்றால் அன்றைக்கி உள்ளது அப்படியே ஒரு 10,000 வருஷம் 5,000 வருஷம் ஒரே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரியும் வந்து மாறலாம். அன்றைக்கி உள்ளது வந்து காட்டில் விலங்குகள் இருக்கும்போது நடுவில் அதில் மனிதன் வாழ்ந்தபோது இருந்த விதிகள் வேற, இன்றைக்கி வந்து கான்கிரீட்டு காட்டுக்குள்ளே நம்ம வாழும்போது உள்ள விதிகள் வேறு. ஆமாம், இது வேறு அது வேறு, வேறுபட்டு தான் ஆக வேண்டும். அதையும் இதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண அன்றைக்கே எழுதுனாங்க 2000 வருஷத்துக்கு முன்னால் ஏன் அப்படி எழுதுனாங்க. நான் 2000 வருஷத்துக்கு முன்னால் அவன் வந்து ஏதோ மர உரி கட்டி திருந்துன்னா அப்போ வந்து எழுதுனா, அன்றைக்கி மர உரி வந்து அங்கங்கே வாங்கிட்டு அங்கங்கே வந்து இது. இப்போ இன்றைக்கி வந்து நல்ல முழு ஜீன்ஸை வாங்கிட்டு ஒரு 10 இடத்துல கீழ்ச்சி விட்டுட்டு போட்டுக்கிறோம் இல்லையா? இது ஃபேஷனாக போகுது இல்லையா? ஸோ அப்போது கால வித்தியாசங்கள் எவ்வளோ, அது ரைட்டாக தப்பான்றதை விட சூழ்நிலைகள் காலங்கள் வித்தியாசப்படுகிறது. அந்த வகையில் இது வந்து கடவுள் நம்பிக்கை தமிழில் வந்து குடமுழுக்கு செய்வதோ இல்லை வந்து மந்திரங்கள் சொல்வதோ இல்லை மற்ற அதாவது கடவுள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் பொழுது அப்படி தமிழில் வந்து செய்வதோ என்னை பொறுத்தவரை வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இல்லை வந்து அதாவது நான் வந்து அதனால் வடமொழி கூடாது என்று சொல்லவில்லை, புரியுது. ஏனென்றால் சோழர்கள் காலத்திலே எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் தமிழில் மட்டுமே பட்டயங்கள் கல்வெட்டுகள் வச்சிருப்பார், வடமொழியில் இருந்தது. அன்னைக்கு வடமொழியும் தமிழும் ஏறக்குறைய ஒரே தளத்தில் இருந்தன. அதனால தானே வடமொழியில் உள்ள பல சொற்கள் தமிழில் உள்ளன, தமிழில் உள்ள பல சொற்கள் வடமொழியில் உள்ளன. நான் வந்து இது அதிகம் இது குறைவென்றோ, இது அதிகம் அது குறைவென்றோ அதுக்குள்ளே அந்த சர்ச்சைக்குள்ளேயே போல. இதிலிருந்து சில வார்த்தைகள் இங்கே வந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது. முதல்வர்களுடைய பெயருடைய முதல் எழுத்தே வடமொழி எழுத்து தானே. ஆமாம். இந்த மாதிரி நிதின்னு வரதே வந்து நிதி எங்கேருந்து வந்தது? நிதிங்கிற வார்த்தையே வந்து வடமொழி. ஸோ அப்போ வடமொழி தமிழில் கலந்தது, தமிழ் வடமொழியில் கலந்தது. அதே மாதிரி தமிழ் வந்து எங்கெங்கேயோ ஆங்கிலத்திலும் கலந்திருக்கிறது. நான் தான் சொல்லுங்கள், இந்தோனேஷிய மொழியில் கலந்து 800 வார்த்தைகள் வந்து எவ்வளவு வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் கலந்துருக்குன்னு சொல்லி நான் பட்டியல் போட்டு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஆவணமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சது 800 வார்த்தை, இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம். இதே மாதிரி இன்னும் சீன பாஷையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் அந்த பாஷை தெரிஞ்சால் நம்ம கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ. ஸோ அப்போ தமிழ் எங்கெல்லாமோ உலகெல்லாம் பரவி இருந்தது. இதில் பிற மொழி கலப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போய் மற்ற மொழிகளை கலக்கும் பொழுது மற்ற மொழிகள் இங்கே வந்து அந்த நாட்டு வணிகர்கள் வருவார்கள் போவார்கள்.
அப்போ அவர் மெட்ராஸில் பார்க்கும்போது என்னடா பேஜார் பண்ணுறேன். பேஜார்னா எங்கள் தமிழ்லையா இருக்குது, அது வேறு மொழி வார்த்தை. ஒரு மொழி, ஈரானிய மொழி, பாரசீக மொழி, கிரேக்க மொழி, இல்லை இங்கே வணிகர்கள் வரும்பொழுது அந்த சில வார்த்தைகள் வந்து கலந்து விடுவது இரண்டு பக்கமும் வந்து. அப்போ நீங்கள் தமிழில் தாய்மொழியில், தமிழில் நம்ம சொல்கிறது வந்து அவரவர்கள் தாய்மொழியில் வழிபாடு இருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. என்ன இப்போ சீமான் சொன்னோன்னா நம்ம வந்து அது பேசிட்டோம். இது வந்து இவர் கூட சொன்னார், ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து அண்ணாமலையை பற்றி பேசும்போது அதை சொல்லி முடிச்சிருவோம். அண்ணாமலை வந்து பிராமணர் இல்லை என்பதால் அவரை விட்டு வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொன்னார். அது அண்ணாமலை உச்சத்தில், அதாவது பாஜக மாநில தலைவராக அந்த கிட்டத்தட்ட அந்த உச்சத்தில் இருக்கும் பொழுது, அந்த சமயத்தில் அண்ணாமலை பிராமணர் இல்லை என்பதால் அவரை விட்டு வைத்திருக்கிறோம். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு கேள்வி வந்தது, பிராமணராக இருந்தால் ரகசியமாக வீட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு அவர் காலை கழுவி அந்த நீரை பருகி இருப்பீர்கள் இல்லவா, இல்லையா, செய்திருக்கிறீர்கள் இல்லையா? இப்போ மட்டும் இல்லை, புட்டபர்த்தி பாபா காலத்திலிருந்தும் சரி, இப்போ உள்ள துணை முதல்வர் காலம் வரை ரகசியமாக அதை செய்திருப்பீர்கள். அதைத்தான் நீங்கள் திமுககாரங்க பேசுனா மட்டும் நீங்கள் வந்து அப்படியே அது ஸ்ட்ரைட்டாக அர்த்தம் எடுத்துக்கூடாது. புரியுது. அதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும். அண்ணாமலை பிராமணர் இல்லை என்பதால் அவரை விட்டு வைத்திருக்கிறோம், இல்லை என்றால் அவர் அழைத்து கொண்டு போய் அவரை அமர வைத்து அவர் கால்களை கழுவி நீரை குடித்திருப்போம், இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால் இவர்கள் பகல் வேஷக்காரர்கள் என்பதோடு நாம் வந்து முடிச்சுக்குவோம். புரியுதுங்க சார். ஆமாம். தமிழ்நாட்டில் வந்து அதாவது இந்த குழப்பங்கள் வந்து மேலும் மேலும் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். ஏன்னா இன்னும் கூட்டணிகள் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. எல்லாரும் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லா கட்சியுடனும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். பரவலாக இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் வந்து இறுதி காட்சிகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு ஒரு 3 மாதங்கள் முன்னால் தான் வந்து ஒரு நிலைக்கு வரும். தேர் நிலைக்கு வரும்பொழுது அது என்னங்கிறது தெளிவாக தெரியும். புரியுது சார். நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி.